ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு கலெக்ஷன்ஸ்லேருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே ரேர் பீசஸ் தான், சிங்கிள் தான் இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த இட்லி பாத்திரம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் குழம்பு பாத்திரம், காப்பரில் ஒரு குடம், மில்க் கேன். இது வந்து ஆல்ரெடி ஓல்டாக தான் இருந்தது. இது பாலிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு சில ப்ராடக்ட்ஸை பாலிஷ் பண்ணுவோம், ஒரு சில ப்ராடக்ட் ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுருவோம். ஏன்னா ஆன்டிக்கோட பியூட்டியே அது வந்து அதே கலரில் இருக்கிறது தான். அதனால நாங்கள் பாலிஷ் தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் பண்ண மாட்டோம். உங்களுக்கு சப்போஸ் இந்த ப்ராடக்ட்லையாவது பாலிஷ் பண்ணி வேணும் அப்படின்னா பாலிஷ் பண்ணியும் தருவோம். டின் கோட்டட், மூணு குழி உள்ள பாத்திரம், நல்ல கண்டிஷனாக இருக்குது. நல்லா சூப்பராக டின் கோட்டிங், எல்லாமே பாலிஷ் பண்ணி டின் கோட் பண்ணது தான். இந்த மாதிரி இட்லி பாத்திரம் இப்போ ரொம்ப ரேரு. இதோட பெரிய பாத்திரம்லாம் இருக்குது, பட் ஆனால் இதில் 3 குழி உள்ளது தான் இருந்துச்சு. காது வச்சது இட்லி பாத்திரம். இது குழம்பு பாத்திரம், இதுவுமே பாலிஷ் பண்ணதான். இது ஆக்சுவலாக ஆன்டிக் பாலிஷ்னு சொல்லுவாங்க. ஆன்டிக் பாலிஷ் பண்ணி வாங்கினது. குழம்பெல்லாம் சாம்பார்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து காப்பர் குடம், ஸ்மால் சைஸ், ஒரு 3 லிட்டர் இல்லை 4 லிட்டர் கெப்பாசிட்டி தான் பிடிக்கும். இது வந்து நம்ம ரூம்ஸில் எதுலையாவது வச்சுக்கலாம். நம்ம தண்ணி அடிக்கடி குடிக்கிற மாதிரி இருந்தால் இதில் வச்சு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது டின் கோட்டட். இது வந்து மில்க் கேன், குமிழ் வச்சது. டின் கோட்டிங் கொடுக்கல, பாலிஷ் மட்டும் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஓல்டு டின் கோட்டிங்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கு நாங்கள் டின் கோட்டிங் கொடுக்கல. ஸோ நல்ல கண்டிஷனாக இருக்கனால பாலிஷ் மட்டும் பண்ணிக்கிட்டோம் அவுட் சைடில். இது ஒரு மில்க் பேன், நல்லாயிருக்கு, வித் லிட்டோட. நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லாயிருக்கு. டின் கோட்டிங் கொடுத்து பாலிஷ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பவுல் மாதிரி லிட்டு வச்சு, இதில் நம்ம எதுவுமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணதுக்கப்புறம் இதில் வச்சு சர்வ் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கர்டு கூட ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை லிட் இருக்கனால நீங்கள் என்ன வேணாலும் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கீ பாட். இந்த கீ பாட் வந்து ரொம்ப ரேரு. கீழே பாதம் வச்சுருக்கு, ரொம்ப ஹெவியாக இருக்குது. இதுக்கு நாங்கள் பாலிஷ் பண்ணல, வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒன் டைம் வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து பிரான்ஸ். இது நீங்கள் டெக்கரேட்டிவ் பர்பஸும் வச்சுக்கலாம், இல்லைன்னா பூஜை ரூமில் வந்து சாமிக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். பாதம் வச்சது நல்லா ஹெவியாக இருக்குது, ஹெவி வெயிட்டாக இருக்குது. இதுக்கு நாங்கள் பாலிஷ் பண்ணல, அந்த கலரே நல்லாயிருக்குன்னு விட்டுட்டோம். இது நல்ல ஒரு சொம்பு மாதிரி, பட் சொம்பு இல்லை, நல்லா ரவுண்டாக இருக்குது. இதை நீங்கள் டெக்கரேட்டிவ் பர்பஸ் அப்படி இல்லைன்னா சர்விங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை டின் கோட்டிங் கொடுத்துருக்கா. இது பிரான்ஸ் சொம்பு. பிரான்ஸ் சொம்பில் தண்ணி குடித்தா நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்பயுமே இந்த பிரான்ஸ் சொம்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறது நல்லது.
இது வந்து பன்னீர் தெளிக்கிறது. இதுவும் ஒரு சொம்பு, ஒரு லோட்டா மாதிரி உள்ள சொம்பு. நல்லாயிருக்கு பாதம் வச்சு. இதுவும் அதே மாதிரி நம்மளும் தண்ணி குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பூஜை ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படியோ நம்ம மல்டி பர்பஸ் தான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டம்ளர். டெக்கரேட்டிவ் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. பீகாக் இருக்குது. பீகாக் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி நல்லா டிசைன் போட்டிருக்கு. உள்ளே வந்து அது பிரான்ஸ் தான், டின் கோட்டிங் கிடையாது. அது வெள்ளை பித்தளை. உள்ளே வெள்ளை பித்தளை, வெளியே வந்து நார்மல் பித்தளை. இதுவுமே சிங்கிளாக தான் இருந்துச்சு. இது நல்ல லோட்டஸ் மாதிரி உள்ள விளக்கு. ரொம்ப பெருசாக இருக்குது. எண்ணெய்லாம் ஊற்றினா நிறைய ஊற்றலாம். நல்ல கீழெல்லாம் பார்த்திங்கன்னா தாமரை மாதிரி இருக்குது. ஷேப் வந்து தாமரை ஷேப். சூரிய சந்திர விளக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு சூரியனும் ஒரு சைடு சந்திரனும் இருப்பாங்க. சாமி ரூமில் வச்சா நல்லா சூப்பராக இருக்கும். இது டான்ஸிங் கிருஷ்ணர். பட்டரை வச்சுட்டு வெண்ணெயை வச்சுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி. அவங்களோட ஹேர், கிருஷ்ணரோட ஹேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எலிவேட்டடாக தெரியுது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இப்போ வர கிருஷ்ணர்லாம் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஷார்ப் நோஸாக இருக்கும். இவங்க ஆன்டிக்ன்றனால இந்த நோஸ் ஃபேஸ்லாம் ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது. கொலுக்கு அந்த மாதிரி சேர்க்குறவங்க வாங்கி வச்சுக்கலாம். இது ஒரு பூஜை ஸ்டாண்ட். நல்லாயிருக்கு. ஷேப்பே பார்த்திங்கன்னா பெண்டாகி வந்திருக்கு. ஒரு ஸ்வஸ்திக் படம் போட்டிருக்கு. நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்பைசஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். கிச்சனில் மிளகு, ஜீரகம், கடுகு, உளுந்து இந்த மாதிரி எதுவும் போட்டு வச்சுக்கலாம். இதுலேயுமே சிங்கிள் பீஸ் தான் வந்தது. இது மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பட் ஆனால் வரல. ஒன்று தான் சிங்கிள் தான் இருக்குது. இதில் எந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதுவும் இன்னொரு கிளாஸ் பேர். ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இதுதான் செட்டிநாடு இன்றைக்கி வந்த கலெக்ஷன்ஸில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸு. அப்புறம் இது சம்மர் டைம், ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பேர்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் வீட்டுக்கு வெளியே தண்ணி வைங்க ப்ளீஸ். நாங்கள் செய்கிறோம். ஸோ ஏதோ சின்ன சின்ன ஹெல்ப், அனிமல்ஸும் சேர்ந்து நல்லா இருக்கலாமே. தண்ணி வைக்கலாம். தண்ணி ரொம்ப மஸ்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேர்ட்ஸ் அனிமல்ஸையும் சேவ் பண்ணுவோம். வைல்ட் லைஃப்பை நம்மளால் காப்பாற்ற முடியாது, அது காட் பார்த்துப்பாங்க. நம்மளால் முடிஞ்சது கண்ணுக்கு முன்னாடி இருக்க டொமஸ்டிக் அனிமல்ஸை, கேட்ஸு, கவ்வு, டாக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ்க்கு வாட்டர் வைக்கலாம், பேர்ட்ஸ்க்கு வாட்டர் வைக்கலாம். இதில் எந்த ப்ராடக்ட்டும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்